Praise the Lord, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இன்றைக்கும் ஆர் யூ ப்ரிப்பேர்ட் ஃபார் த பேட்டில்? நீங்கள் யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். யுத்தம் அப்படின்னு சொன்னால் நிறைய ஒரு பெரிய போர் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம லைஃப்ல நிறைய காரியங்களை குறித்து நம்ம ஜெபிக்கிறோம். சில ஜெபங்கள் உடனே நிறைவேறுகிறது, சில ஜெபங்கள் நிறைவேறாமலே போகலாம். சில ஜெபங்களுக்கு ரொம்ப நாள் காத்திருந்து நம்ம இதுக்கு மேல இதை ஜெபிக்கிறதுனால எதாவது யூஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம சில நேரத்துல அதை மறந்து கூட போயிருக்கலாம். பட் ஸ்டில் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஜெபிக்கிற காரியங்களை குறித்தும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை குறித்தும் நம்ம ஒரு சின்ன அனலிசிஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என் லைஃப்ல நடந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு சம்பவத்தை நான் சொல்லும் போது, நான் இன்னைக்கு ஜெபிக்க போகிற, ஆதாரமா வைத்து ஜெபிக்க போகிற ஒரு வசனத்துடைய ஆழம் இன்னது என்று சொல்லி நமக்கு புரியும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். ரைட்? ஒரு காரியத்துக்காக நானும் இதே மாதிரி தான் நிறைய ஜெபங்கள் நான் ஜெபிச்சிருக்கிறேன். பட் ஆனா என் லைஃப்ல ஒரு தருணத்துல எனக்கு கார் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப பெரிய ஒரு ஆசையா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நாங்க எப்பவுமே நானும் என் பாஸ்டரும் நாங்க ஊழியத்துக்கு மொத்தமா நிறைய டிராவல் பண்ணுவோம். அப்போ போகும்போது அந்த கிட்டாரு பிளஸ் தேவையான இந்த லேப்டாப் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போவோம். நாங்கள் மீட்டிங் டிராவல் பண்ணுவோம், எல்லாம் யூஸ் பண்ணுவோம், திரும்பி வருவோம். பட் கார்ல வந்து ஒரு 3 பேர் 4 பேர் தான் நாங்கள் போக முடியும். பட் இன்னும் ஒரு கார் இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் நிறைய வாலிபர்களை கூட்டிட்டு போகலாமே, நிறைய பேர் சேர்ந்து நிறைய ஊழியங்கள் நம்ம செய்ய முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும் போது, நான் இந்த கார் இன்னும் ஒரு கார் வாங்கினா நல்லா இருக்கும், எனக்கும் பர்சனலா ஒரு கார் இருந்தா நானும் இன்னும் ஒரு 4 பேரை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு. பட் ஆனா இதற்காக நான் அது ஒரு 2 இயர்ஸா கண்டினியூவா நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆனா அந்த ஜெபம் நிறைவேறவே இல்லை. ஆண்டவர் எனக்கு இந்த கார், ஆண்டவரே எனக்கு ஒரு கார் கொடுங்க, நான் ஊழியத்துக்கு போறதுக்கு தான் கேட்கிறேன், எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய நாள் ஜெபிச்சே இருந்திருக்கிறேன். ஆனா அந்த 2 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட, அது நிறைவேறவே இல்லை. எனக்கு ஒரு சில நேரத்துல ரொம்ப விரக்தியாகும். என்ன ஆண்டவரே, நான் நியாயமான விஷயத்த நியாயமான காரியத்தை தானே கேட்கிறேன், எதனால எனக்கு இது நிறைவேற்ற மாட்டேது? எனக்காக ஏன் இதற்கான வாய்ப்புகளையோ இதற்கான தேவைகளையோ சந்திக்க முடியாத சூழ்நிலை நான் இருக்கிறேன், எனக்கு இது நிறைவேறாதா அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்துல நான் சோர்ந்து போனது கூட உண்டு. பட் ஆனா அன்றைக்கு ஆண்டவர் ஒரு வசனத்தை என்னோட கூட பேசினார். அதுதான் எனக்கு ஒரு பிரேக் த்ரூவான ஒரு வசனம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அன்னைக்கு நான் இதை ஜெபிச்சுட்டு இருக்கேன் சர்ச்ல, ஒரு பாஸ்டர் மூலமா ஒரு வசனம் வெளிப்படுத்தப்பட்டது. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31வது வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31ஆம் வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த வசனம் அன்னைக்கு எனக்கு கேட்ட உடனே பயங்கர ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ். ஏன் அப்படின்னு சொன்னா, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. அப்போ எனக்கு ஆண்டவர் அன்னைக்கு உணர்த்திய கேள்வி இதுதான். ஒரு வார் நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு போர் நடக்குதுன்னு சொன்னா, எந்த குதிரைகள்லாம் யுத்தத்திற்காக அது பயப்படாம எத்தனை எதிரிகள் வந்தாலும் எவ்வளவு சத்தம் வந்தாலும் தைரியமா முன்னேறி செல்றதுக்கு அதை ட்ரெயின் பண்ணணும். அது ஃபாஸ்டா ஓடுறதுக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் அது நின்று முன்னேறி செல்வதற்கான ஒரு ட்ரைனிங் கொடுத்தா மட்டும்தான் அந்த குதிரைகளை தைரியமா இந்த போர் வீரர்களா இருக்கட்டும், ராஜாவா இருக்கட்டும், அவங்க யுத்தத்திற்கு அந்த குதிரையை எடுத்துட்டு போக முடியும். ஆனா இந்த குதிரைகள் இதுக்கு ப்ரிப்பேரே பண்ணல அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அந்த குதிரைகளை யுத்தத்துக்கு கூட்டிட்டே போக முடியாது. எந்த ஒரு போர் வீரனும் அதை நம்பி அந்த குதிரைகளை பயணம் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு திடீர்னு ஒரு சத்தம் கேட்டோன்னே இது பயந்து ஓடி வந்துருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ அப்ப எந்த குதிரைகள் யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்குதோ அதை மட்டும்தான், அதை எந்த குதிரைகள் ப்ரிப்பேர்டா இருக்கோ அதை மட்டும் தான் கூட்டிட்டு போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு உணர்த்தப்படும் போது, ஆண்டவர் எனக்கு உணர்த்திய விஷயம் தான். ஓகே, நம்ம ரொம்ப நாளா இந்த ஜெபத்தை நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம், இந்த கார் வேணும்னு கேட்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவி எடுத்து என் கையில கொடுத்தா, எனக்கு கார் ஓட்ட தெரியுமான்னு கேட்டா எனக்கு காரு ஓட்ட தெரியாது. அன்னைக்குதான் எனக்கு உணர்த்தப்பட்டேன், ஐயோ நம்ம நிறைய காரியத்தை நம்ம இதே மாதிரி நம்ம கேட்டு கேட்டு விட்டுறோம். ஆனா ஆண்டவர் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு ஏற்கனவே முன்குறித்து இருக்கிறாரு, நிறைய ஆசீர்வதிக்க விரும்புறாரு. ஆனா அதை சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆக மாட்டோமே அப்படின்ற ஒரு காரியம் எனக்கு உணர்த்தப்பட்டது. அன்றைக்கு நான் முடிவெடுத்தேன், எஸ், இப்போ நான் கார் கொடுத்தா கூட எனக்கு ஓட்ட தெரியாத ஒரு விஷயத்த, அதை நான் பயன்படுத்த முடியாத ஒரு விஷயத்த எனக்கு வேணும்னு மட்டும் கேட்கறது நியாயமா அப்படின்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். ஸோ அடுத்த நாளே நான் போயிட்டு அன்னைக்கு ஒரு டிரைவிங் கிளாஸ்ல சேர்றேன்.
டிரைவிங் கிளாஸை சேர்ந்து தொடர்ந்து ஒரு 3 வாரம் 4 வாரம் டிரைவிங் ஸ்கூல்ல டிரைவிங் கிளாஸ் போயிட்டே இருக்கிறேன். டு த சர்ப்ரைஸ், ஆண்டோட பெரிதான தயவுல நான் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாரங்கள்ல ஒரு அற்புதமாய் அந்த கார், நான் எந்தெந்த கார் கம்பெனில அவங்களே வாண்டடா ஃபோன் பண்ணி இந்த மாடல் கார் இருக்குன்னு சொல்றாங்க, இதுக்கு பேமெண்ட் இப்படிலாம் பண்ணோம், இது என்னுடைய பட்ஜெட்குள்ள நான் எவ்வளவு பணம் கட்டினா எவ்வளவு நாள் கார் எடுக்க முடியும் அப்படின்ற காரியத்தெல்லாம் நான் அனலைஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். பார்த்தா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ஒரு கார் வாங்கணும்னு சொன்னா அந்த காரை புக் பண்ணா அது நம்ம கையில வரதுக்கு ஒரு 3 to 6 months ஆயிடும். டு த சர்ப்ரைஸ், நான் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே வீட்டில் கார் வந்து நிற்குது. ஸோ என்னுடைய பண தேவைகளும் சந்திக்கப்பட்டது. அந்த காரோடைய ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், நான் எதிர்பார்த்த அமௌண்ட்டோட ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு விலைக்கு, அதுவும் நான் பார்க்கும்போது கரெக்டாக அந்த காரில் நாங்கள் ஒரு 5 பேர் போகிறதுக்கும், நாங்கள் கிட்டார் வைக்கிறதுக்கு, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்கிறதுக்கு, நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளான ஒரு காரை நான் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே என் வீட்டில் வந்து அது நிற்குது. ஜஸ்ட் வித்தின் அ வீக். இதெல்லாம் நம்ம புத்தி கெட்டாத விஷயம் சொல்லல, கிட்டத்தட்ட அது மாதிரி தான். அப்போ அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன், ஆண்டவர் இந்த காரியத்தை நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் எனக்கு வைத்திருக்கிறார். ஏன்னா வசனம் சொன்னாங்க, ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜபங்களை அறிந்து வைத்திருக்கிற வல்லமையான தேவன் அவர். அப்போ நான் இந்த 2 வருஷமா நான் அந்த கார் வேணும்னு தான் ஜெபிச்சுட்டேன் தவிர, அந்த கார் ஓட்டுறதுக்கோ இல்லை ஆண்டவர் அதை கொடுக்கும்போது அதை சுதந்திரத்துக்கோ நான் ப்ரிப்பேர் ஆகலை. ஸோ அதனாலதான் எனக்கு அந்த காரியம் நிறைவேறவே போயிடுச்சு. பட் நான் என்ன நினைச்சிட்டேன், ஆண்டவர் தாமதிக்கிறாரோ இல்லை ஆண்டவருக்கு இது விருப்பம் இல்லையோ, ஆண்டவருக்கு இது சித்தம் இல்லையோன்னு சொல்லி எனக்கு நான் நிறைய நேரத்தில் ஆறுதல் சொல்லி கொண்டு வந்தேன். பட் ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்க ரெடியா தான் இருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நிறைய நேரத்தில் ப்ரிப்பேர் ஆகுதில்லை. ஸோ காமனாக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போன எக்ஸாம் எதுவுமே படிக்க மாட்டாங்க, எதுவுமே நோட்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஆனால் கடைசியில் எக்ஸாம் போய் உட்கார்ந்தோம்னா ஆண்டவரை எப்படியாவது நான் பாஸ் ஆகிடும். எப்படி நம்மளால முடிந்த முயற்சியை நம்ம எடுக்கும் போது, நம்ம முயற்சியை பார்க்கிற அந்த தேவன் நம்முடைய தகுதியை காட்டிலும் நம்முடைய தாளத்துக்களை காட்டிலும் அநேக ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஸோ அன்னைக்கு தான் நான் உணர்த்தப்பட்டேன், எஸ் ஆண்டவர் என்னைக்கோ எனக்கு இதை நான் கேட்கிற அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நான் கேட்கும் போதே இந்த ஆண்டவர் சாங்ஷன் பண்ணிட்டாரு. ஆனால் அதை சுதந்திரிக்கிறதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகல, அதனால நான் அதை பெற்றுக்கொள்ளல. ஸோ இப்போ கூட நீங்க எந்தெந்த காரியத்தை குறித்து ஜெபம் பண்றீங்க, எதை குறித்தெல்லாம் நீங்க ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிட்டீங்க, இல்ல எதெல்லாம் நீங்க ஜெபித்துட்டு நீங்க அதை வந்து கிடைக்கலன்னு மறந்து போயிட்டீங்க, இல்ல மேபி ஆண்டவர் மேல ஆண்டவர் இது ஏன் கொடுக்கல, ஆண்டவர் ஏன் தாமதிக்கிறாருன்னு சொல்லிட்டு கோபமா இருக்கிறீங்களோ, எல்லா காரியத்தையும் ஒரு சைட்ல வச்சுட்டு நான் கேட்கிற விஷயம் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக நான் கேட்கறேன்னா, என்னுடைய சுய பிரயோஜனத்துக்காக லாபத்துக்காக கேட்கறேன்னா, இல்ல அடுத்தவங்களாம் இதை வச்சிருக்கிறாங்களே அதனால எனக்கும் இது நடக்கணும், அதனால எனக்கும் இது வேணும்னு நான் கேட்கறேன்னா, இல்ல உண்மையாவே ஆண்டவரே இது இருந்தா நம்முடைய நாமத்தை நான் இன்னும் அதிகமா மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு நம்ம அந்த உண்மையான நியாயமான நோக்கத்தோடு கூட கேட்கிறோமா, நம்முடைய நியாயமான தேவைகளுக்காக கேட்கிறோமா, கேட்கிற காரியங்களை சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டோமா அப்படின்றத நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா, நிச்சயமா எனக்கு நன்மை செய்து எனக்கு ஆசீர்வாதத்தை தேவன் நிச்சயமாய் உங்களுடைய ஜெபங்களையும் கிறிஸ்டியர்களாக ஆம் என்றும் அவர்கள் ஆமேன் என்றும் பதில் தர போதுமானவராக இருக்கிறார் அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா விசுவாசிக்கிறேன். அதனால நம்ம போரை குறித்து வாரை குறித்து பேட்டில் குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சேனைகளின் கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்காக எதுவும் செய்கிற தேவனா இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதுல ஒன்னே ஒன்று தான், we must be prepared for the battle. குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுவது போல நம்மை நாமே ஆயத்தமாக்கி கொள்வோம்னு சொன்னா நிச்சயமாய் ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். சதாவாச குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்முடைய முயற்சியை நம்ம நியாயமாய் ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தாலே ஆண்டவர் அவர் நம்மை மார்போடு கூட சேர்த்து அணைக்கிறவராக இருக்கிறார். அதனால நெவர் கிவ் அப். ஒரு விசுவாசத்தை விட்டு விடவானா, ஒரு நம்பிக்கையை விட்டு விடவானா. கர்த்தரத்தில் ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு அதை பேசுவாரு, உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. நம்ம ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படும் போது அவர் நம்மை ஆசீர்வதிப்பதும் நமக்கு ஜெயத்தை கொடுப்பதும் நிச்சயம். ஆமென். கடலை முடி நம்ம ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அப்பா பிதாவே, உமக்கு கொடான ஒரு ஸ்தோத்திரத்தின் நன்றியில் எடுக்கிறோம். வானத்தை பூமி படுத்த சர்வ வல்லமை தேவனுக்கே முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே.
இன்றும் நாங்கள் தியானித்தது போல ஆண்டவரே அநேக காரியங்களை நீர் ஆண்டவரே எங்களுக்காக முன்குறித்து வைத்திருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே எல்லா காரியங்களையும் அதனது நேரத்தில் நேர்த்தியாய் செய்கிற வல்லமையுள்ள தேவன் நீர் தகப்பனே. கர்த்தாவே, எங்களுக்காக முன்குறிக்கப்பட்ட காரியங்களாக இருக்கட்டும், ஆண்டவரே உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் வேண்டுகிற காரியங்களா இருக்கட்டும், எல்லாவற்றுக்குமே நீர் பதில் தருவதற்கும் போதுமானவராய் இருக்கிற தகப்பனே. ஆனாலும் அந்த ஜெயத்தை சுதந்திரிக்கத்தக்கதாய் நாங்கள் குதிரைகளை போல யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுகிற குதிரைகளை போல எங்களுடைய ஆசீர்வாதங்களை, எங்களுடைய ஆண்டவரை வேண்டுதல்களை சுதந்திரிக்கத்தக்கதாய் நாங்க ஆண்டவரை ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு, எங்களை நாங்களே தயார் செய்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் தெய்வீக ஞானத்தையும் மலையும் தர வேண்டும் ஜெபித்து, கர்த்தாவே இப்பொழுதும் ஆண்டவரே இதை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நாமே ஆசீர்வதிக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். தடைப்பட்ட காரியங்களை நீக்கி ஆண்டவரே தேவனால் முன்குறிக்கப்பட்ட சகல நன்மைகளையும் அதை நேர்த்தியாய் சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தாவே இதோ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உண்மை மாத்திரம் உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். சகல துதிகளை மகிமையாக ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you and God bless you.